வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிற டயத்தில் தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து அரைச்ச தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோட நம்ம மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி வேண்டாம், ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்ப நல்லா கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட 4 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் அங்கங்கே ஃபோக்கால் இல்லைன்னா கத்தியால் கீரல் போட்டுக்கோங்க. குழம்போட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் குழம்பை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமுக்கு வச்சுடுங்க. இது 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா கொதித்து சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ரைஸோட, சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.